வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம கொடைக்கானல் டே 2 தான் பார்க்க போறோம். டே 2 வந்து 1 இயர்க்கு அப்புறமா நான் போஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் வந்து இப்போ உள்ள ரீசன்ட் வீடியோஸ் வந்து வரும். ஸோ நான் எடுத்து வச்ச வீடியோலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து ஒரு சூப்பரான டீ அவங்களே வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லா சூப்பராக 2 பேர் சேர்ஸ்லாம் பண்ணி குடிச்சிட்டு அங்கே அப்படியே நின்று நான் லூஸ் மாதிரி எதையோ பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வாவான ஒரு பிளேஸ் தான் இது. உண்மையாவே லாஸ்ட் வீடியோல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, எங்க ஸ்டே பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உண்மையாவே ஒரு சூப்பரான பிளேஸ் தான். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக அங்கேயே தான் நாங்கள் சாப்பிட்டோம். அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ பாசமா தான் பேத்தியோ ஒரு பொண்ணோ அந்த மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டான ஃபுட்டும் கூட, அப்படியே ஹோம்மேட் ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அண்ட் ஹெல்த்தியாகவும் இருந்தது. எதுவும் தேவையில்லாத அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாங்கள் அங்கேருந்து புஜக்கரை நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி ஃபாக் ஒரு இடத்துல நல்லா மூடி இருந்தது. இங்க வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்க வந்து அப்படியே லூஸ் மாதிரி போயிட்டோம். பார்த்தா கடைசியில் அந்த இடத்துக்கு நாங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஸோ பைத்தியக்காரத்தனமா அங்க வர போயிட்டு அந்த ஃபாகெல்லாம் அப்படியே மூஞ்சில் அடிக்குது. அங்க இருந்து பார்த்தா இங்க ஃபாக் இருந்த மாதிரி இருக்கு, இங்க இருந்து பார்த்தா ஃபாக் இருந்த மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல ஃபுல்லாவே ஃபாக் தான். நம்மளுக்கு அப்படி பார்க்கறதுக்கு நம்ம முன்னாடி தான் ஃபாக் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். பட் நம்ம நிற்கிற இடம் எல்லாமே ஃபாகாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டே 2 நாள் தான் நாங்கள் போயிருந்தோம். 2 நாளுமே வேற லெவல் கிளைமேட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரு ட்ரெஸ்லிங்கோட சூப்பராக இருந்தது அந்த பிளேஸு. ஸோ நீங்களும் வந்துட்டு கொடைக்கானல் ட்ராவல் பண்ணுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீட் பண்ணி உங்களுக்கு லைக் பண்ணுறேன். அண்ட் அங்கே வந்து தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அப்புறமா திருப்பியும் வந்துட்டு நம்ம லேக்குக்கே வந்தாச்சு. லேக்குக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நம்ம எதையாவது குறிக்கணும்ல, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், ஆனாலும் உடனே பசிச்சிடும். ஸோ அங்கே இருந்த சோளத்தை வாங்கிட்டு நல்ல ட்ரெஸ்லிங் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பூம்பாறை போகலாம் அப்படிங்கிறது தான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பிளான் பண்ணிட்டு நாங்கள் போன பிளேஸு. ஆனால் அங்கே போயிட்டு எப்போவும் அப்படிதானே, நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம், அங்கே என்னத்தையாவது நடந்துட்டு இருக்கோம். அதே தான் நான் பிளான் பண்ணது ஒன்று, கடைசியில் அங்கே போயிட்டு எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரே ஒரு ஊர், அது ஒரு கிராமம் இல்லையா? ஸோ அதை மட்டும் போய் ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இங்கே இருக்கிற நிறையா அந்த குணா கேவ் இந்த மாதிரி இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தேவையில்ல வேலை பார்த்து விட்டுட்டேன். அண்ட் போனால் பயங்கர ரஷ்ஷு. வெஹிக்கிள் எல்லாம் வந்து இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகிற அளவுக்கு ரஷ் ஆயிடுச்சு. இப்போல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் அந்த நிலைமை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எங்களோட குடும்பத்தாரங்கள், என் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, அவங்களுக்கு வெதர்லாம் ஓகேவான்னு எல்லாம் கேட்டுட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டே நின்னோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி தான் எதையாவது பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து என் சொந்தக்காரங்கன்னு அவங்க சொல்ல, உன் ஃப்ரெண்டு அவங்க ரிலேட்டிவ் பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்னை கலாய்க்கிற, நானும் பதிலுக்கு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்கன்னு சொல்ல அப்படியே ஃபன்னாகி போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டிராஃபிக் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்தது. நின்று ஒவ்வொரு இன்ச்சாக போகிறது. ஆனால் நல்லா பிரேசி கிளைமேட்டுங்கிறதுனால நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது என்னது மோயர், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம் சாரி. அந்த மோயர் பாயிண்ட் அதுக்கு தான் போயிருந்தோம், MOIR. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். நம்ம நேரத்துக்கு அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குமா. நம்மளுக்கு வந்து வியூ சூப்பராக இருந்தது. எப்படின்னா ஃபாகியாக இருந்தது. ஸோ அந்த சைட்லாம் ஒன்றுமே தெரியல. நாங்கள் இங்கேருந்து நடந்து பயங்கர ரஷ்ஷு. மழை வேற ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருந்ததா, ஓரளவுக்கு ஓகே மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தூர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. என்னடா இது, இறங்கி ஒரு இடத்த பார்க்க போகும்போதுதான் நம்ம மனுஷங்களோட மூளையே அப்படிதான், மழை பெஞ்சா மழை பெய்யுது, வெயில் அடிச்சா வெயில் அடிக்குது, ஃபாகுனா ஃபாகு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு எப்போ பார்த்தா நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் செம்ம க்ரௌடு, பார்த்துருப்பீங்க வீடியோலேயே, நல்ல க்ரௌடு. அப்புறமா நாங்கள் அங்கேருந்து டிக்கெட் எடுத்துட்டு
மே மாதம்னா சொல்லவா வேணும் க்ரௌடுக்கு. அங்கே வந்து டிக்கெட் எடுத்து நேராக அந்த மோயர் பாயிண்ட் போய்ட்டோம். இதுதான் அந்த மோயர் பாயிண்ட், அந்த ஒரு குச்சி மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான். அதை சுற்றி வந்துட்டு பாதாளமாக வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவங்க எல்லாருமே சொன்னது வந்து ஃபாக் வந்து வரலனா தான் இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபாகோடையும் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பார்க்க முடியாட்டினாலும் நல்லா நாங்கள் அங்கே இங்கே நின்று அங்கே இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு அப்படி இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலாக அந்த மோயர் பாயிண்ட்டு போய் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது. இப்படி தாங்க இருந்தது. ஸோ ஒன்றுமே தெரியல. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோம். வந்தால் சுட சுட நல்ல சுண்டெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தான் வாயில் எப்பவும் பசியாக இருக்குமே. ஸோ அங்கேருந்து அதை வாங்கிட்டு சூப்பராக வந்து ஒரு பவுலில் போட்டு தந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி இதுதான் அந்த பவுலு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு அடுத்தது சரி எங்கே போகலான்னு பார்த்தோன்னா நேராக எங்கள் பைன் ஃபாரஸ்ட் தான், வேற எங்க. ஸோ பைன் ஃபாரஸ்ட் போனால், அதாவது இந்த வாட்டி எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கே கொடைக்கானல் ரீச் ஆனதுலேருந்தே சுபாஷே சுபாஷேன்னு எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சுபாஷ் வந்து அவரே வந்து நல்லா தான் இருக்காரு. இவங்க எல்லாம் கூப்பிட கூப்பிட எனக்கு அந்த குழிக்குள்ள விழுந்த ஞாபகமே தான் வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஃபியராக இருந்தது. அண்ட் இங்கே வந்தோடனே எனக்கு வந்து பாத்ரூம் வந்துருச்சு. ஸோ அர்ஜென்ட்டாக அதனால நான் வந்து பாத்ரூம் போயிட்டு தான் வந்தேன். நீட்டாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு நான் வந்து நீட்டாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. என்ன இவ்வளோ க்ரௌட் வர இடத்துல அப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட்குள்ளே டேக் ஃபோட்டோ நாங்களே கேமராமேன் மாதிரி தான் போயிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால எங்களை பார்த்துட்டு ஒரு இவங்க ஃபோட்டோகிராஃபரோ அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். எங்களை பார்த்தோன்னே அவங்க கேட்குறது நிறுத்திட்டாங்க. சரி போய் தொலைங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் எங்கள் அம்பர்லாவெல்லாம் வாங்கி நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து குணா கேவுக்கு வந்து வந்தோன்னா வெளியில் அதே தான் வயிறு பசி, சாப்பாடு, சோறு சோறு சோறு. ஸோ பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா ஒழுங்கிட்டு உள்ளே போனோம். அங்கே ஒரு சங்கடம் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு. இந்த நிற்கிறாரு இவர் எங்க கூட ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு சேஞ்ச் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் சண்டையை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு பேக் சைட் போல குணா கேவுக்கு பேக் சைட். இங்கே வந்துட்டு இங்கே சூப்பராக இருந்தது. கிளைமேட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். அவரை எதுக்கு ஊத சொன்னோம் அப்படின்னா நல்லா புகைலாம் வந்தது. அதனால வீடியோவில் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. புகையும் வரல, ஒன்றும் வரல வீடியோவில். எல்லாரும் ஐஃபோனில் அப்படி இருக்குங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேமரா வேணா இருக்கட்டும், நான் சொல்கிறேன் நம்ம கண்ணை விட குட் கேமரா எதுவுமே கிடையாது. ஏன்னா நேரில் பார்க்குற எந்த ஒரு விஷயமான அழகான ஒரு விஷயமும் இந்த ஃபோனில் ஒன்றும் வரல. அது எவ்வளோ அழகாக பறந்துருக்கு தெரியுமா. அது நேரில் பார்க்கும்போது வேற லெவல் விஷயம். நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. ஸோ அப்புறம் அங்கேருந்து நேராக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹாட் சாக்லேட் குடிக்க போயிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஹாட் சாக்லேட் உண்மையாகவே. அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்லாம் நல்லா குடிச்சிட்டு அங்கே அப்படியே நல்ல ட்ரெஸ்லிங் ஒரு மழை தூரிட்டே இருந்தது. இந்த மாதிரி குகை மாதிரி இடத்துக்குள்ளோடிலாம் போயிட்டு குகைன்னு ஒன்று ஞாபகம் வருது. நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் குணா கேவுக்குள்ளே போகவே இல்லைங்க. எங்களை போக விடாம தடுத்துருச்சு சில காரணங்களால நாங்கள் போகல. அண்ட் அதுக்கப்புறம் ரெயின்போலாம் தெரிஞ்சுதா. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நேராக நைட்டு டின்னருக்கு ரூமுக்கு வந்துட்டோம். சாரி வீட்டுக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தோசை சப்பாத்திலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம்.